நம்மளை கூப்பிட்டு இதை வணங்குங்கண்டா வணங்க மாட்டோம், இதுக்கு கும்பிடுங்கண்டா கும்பிட மாட்டோம், இதுக்கு மாலை போடுங்கண்டா போட மாட்டோம், இதுக்கு பன்னீர் வையுங்கண்டா வைக்க மாட்டோம், இதுக்கு மனக்குச்சு கொளுத்துங்கண்டா கொளுத்த மாட்டோம், அவ்வளவு தெளிவோடு இருக்கிறோம். அது கூடாது என்று தெரியும், மறுமையை நாசமாக்கும் என்று தெரியும், என்னுடைய பரம்பரைக்கு அது உகந்தது அல்ல என்று புரிகிறது. ஆனால் மேற்கத்திய கலாச்சார தாக்கம் உங்களை சிலை வணங்கிகளாக மாற்ற வேண்டும் என்றால், இஸ்லாத்திலே இருந்து உங்களை ஓரமாக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய திட்டம் உங்களை ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடுகளுக்குள் அப்பால் கல்வி, சமத்துவம், சமாதானம், நீதி, நேர்மை என்ற ஒற்றுமை என்று சொல்லுகிற சிந்தனைக்குள் உங்களை கொண்டு வந்து உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்க செய்து, நீங்கள் இருக்குகிற மார்க்கத்தை மறந்து, இருக்குகிற இடத்தை மறந்து, ஆடைகளை மறந்து, குர்ஆனையும் சுன்னாவையும் மறந்து, அற்ப உலக வாழ்வுக்காக ஆசைப்பட்டதை அடைவதற்காக உசுரை கூட விடுவதற்கு உங்களை தூண்டுகிற இன்றைய மேற்கத்திய உலகத்தின் சிந்தனை தாக்கம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர முஸ்லிம்கள் செறிவாக வாழுகின்ற, முஸ்லிம்கள் செறிவாக படிக்குகின்ற இடங்களில் இல்லாமல் இல்லை என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லை. என்னை விடவும் உங்களுக்கு நிறைய இதுல அனுபவமும் இதுல தகவலும் ஏராளம் தாராளம், தகவல் வறுமை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் மேற்கத்திய சிந்தனை. உங்களை கூப்பிடுறல்ல, வாங்கன்னு கூப்பிடுறல்ல, மாறுங்கன்னு சொல்றல்ல, உங்களை மாறுவதற்கான சிந்தனையை தூண்டுறது. அதுவும் சும்மா அதே நேரடியான சிந்தனை அல்ல. உங்களோட சிந்தனையை எவ்வளவு காலம் கெச் பண்ண முடியுமோ அவ்வளவு காலம் கெச் பண்ணி உங்களை எந்த வழிக்குள்ளால கெடுத்து மார்க்கத்தில் இருந்து துடைத்தறிந்து உங்களை வேறு ஒரு திசைக்கு கொண்டு போக முடியுமோ அந்த போராட்டத்தில் இன்று மேற்கத்திய உலகம் வெற்றியும் கண்டு கொண்டுதான் இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆமா இல்லையா? மனச்சாட்சியோடு பேசுங்கள். இதுல எத்தனையோ பேர் இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற உயர்தர கல்வியை கற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஓஎல் எழுதிவிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வர வேண்டும், ஏஎல் படிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா நல்ல சிறந்த பெறுபேறுகளை இறைவன் தர வேண்டும். அந்த பெறுபேறுகளின் ஊடாக நீங்கள் இருக்குகின்ற பெருமதியான மார்க்கத்தை மறந்துவிட்டு பயணிக்குகின்ற மேற்கத்திய கலாச்சார தாக்கத்தின் சிந்தனைகளுக்குள் அகப்பட்ட மாணவிகளாக நீங்கள் ஒரு காலமும் வந்துவிடக் கூடாது. அதனால அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கிற நேரம் ஒரு பிரார்த்தனையை மறக்காம கேளுங்க. யா அல்லாஹ், அறிவு என்பது என்னுடைய புறத்தில் இருந்த ஒன்றல்ல. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்த போது அவருக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தது வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்துடைய அறிவையும் பேரையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு அறிவை கற்றுக் கொடுத்த அல்லாவே எனக்கு அறிவை கற்றுத்தா, சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்த அல்லாவே எனக்கு விளக்கத்தை தா. விளக்கமும் அறிவும் அது உன்னுடைய புறத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து விடாமல் இன்றைக்கே உங்களுடைய இருப்பை இஸ்லாத்தோடு இணைய வைப்பதற்காக படிப்பு வந்து பண்பாடுகள் வந்து இஸ்லாத்தை மாற்றாமல் இஸ்லாம் போய் அங்கிருக்கிற படிப்புகளையும் அங்கிருக்கிற பண்பாடுகளையும் வாழ்க்கை ஊடாக மாற்றுகின்ற நல்ல கலாச்சாரம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது.